அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி பிஜே அண்ணன் அவர்களை பார்த்து கேட்கிறேன். என் பேர் முகமது அலி, திருநெல்வேலி. அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்துல் ரஹ்மான் ஃபிர்தோசி அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள். அதாவது இங்கே என்ன விவாதம் நடந்துச்சுன்னு சொன்னால் கடமை இல்லையாங்கிறதான் பேசப்பட்டது. அப்போ அவர் ஒரு கொஸ்டின் வைக்கிறார், ஒரு முடிவும் சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்னா, கடமை இல்லைங்கிற போது அது பிதஅத் ஆகிடுது, அது கூடாதுங்கிற ஒரு நிலையை கடைசியில் முடிவாகிடுது அப்படின்னு சொல்கிறார். இந்த கூடாதுன்னு அவர் டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டார். இது கூடாது, அது நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விவாதமே என்னன்னு சொன்னால், கடமை இல்லையாங்கிற பற்றி தான் விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். கூடுமா கூடாதுங்கிறது இன்னொரு நாளைக்கு விவாதம் வச்சுக்கலாம்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ அவர் கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதாவது சகோதரர் இப்போ இடையில தான் வந்தீங்களா, முதல்ல வந்துட்டீங்களா? இடையில வந்தீங்களா? முதல்ல வந்துட்டீங்க. முதல்ல இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டுட்டார். கேட்டு நானும் சொல்லவும் செஞ்சிட்டேன் பதில். இன்றைக்கி காலை கேள்வி பதில்லையே அது பிதஅத்து தான், பிதஅத்துகள்லாம் வழிகேடு தான். முதல்ல கடமை இல்லையா என்பது ஃபஸ்ட்டு தீர்மானிக்கணும். கடமை இல்லைன்னு ஆயிரும் பொழுது கடமை இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் செய்வது என்ன என்பதை தெளிவாக இதுக்கு முந்தி ஒருத்தர் கேட்ட கேள்வியில் விளக்கியிருக்கிறேன். ஃபிர்தௌசி அதான் அதை சுட்டி கேட்டு தான் அவரே கேட்டார். நீங்கள் ஃபிர்தௌசி சொன்னால் சொல்கிறீங்க, அவர் கேள்வி அப்படி கேட்கவே இல்லை. நான் சொன்னதை பிதஅத் என்று இப்போ கூட பிஜே சொன்னார், தவறுன்னு சொன்னார்ன்னு சொல்லி தான் அவர் சுட்டி காட்டினார். நீங்கள் அவர் சொன்ன கேள்வியும் கவனிக்கலை, நான் சொன்ன பதிலையும் கவனிக்கலை. அந்த நேரத்தில் ஏதோ கவனமாக இருந்திருக்கிறீங்க, சொல்லிட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர் அப்துல் ஹமீத், நெல்லிக்குப்பம். சகோதரர் நூர் முகமது பாக்கவி அவர்களுக்கு ஒரு கேள்வி. ஹதீஸில் கூடுதல் செய்தது, இருப்பதை குறைப்பது, சேர்த்து சொல்வது போன்றவற்றை உங்களது நூல்களில் செய்திருக்கிறீர்கள். இது சரியா என்கின்ற பாணியில் சகோதரர் ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு நீங்கள் நேரடியாக அவருக்கு கூடுதல் செய்யவில்லை, குறைவும் செய்யவில்லை, அப்படியே நான் செய்திருக்கிறேன் பொருள் என்று நீங்கள் இவருக்கு பதில் சொல்லியிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நீங்கள் செய்யவில்லையா, நீங்கள் போடவில்லையா என்கின்ற பாணியில் பதில் சொன்னால் அது எப்படி சரியாகும்? விவாதம் என்பது மக்கள் நாங்கள் வந்திருக்கிறோம், பொதுவாக நாங்கள் விளங்கிக் கொள்வதற்காகத்தான். நீங்கள் அவரை குற்றம் சொல்லுவதோ, கேட்ட கேள்விக்கு முறையற்ற பதிலை சொல்லுவதோ தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டால் நீங்கள் உங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றுதானே அர்த்தம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹதீஸில் இருப்பதை நான் கூட்டி சொன்னதாகவும் ஹதீஸில் இருப்பதை இல்லாததாகவும் சொன்னதாக சொல்கிறாங்க. எந்த ஹதீஸை நான் கூட்டி அறிவிச்சிருக்கேன், எந்த ஹதீஸில் அந்த ஹதீஸில் இல்லாத வாசகத்தை நான் சேர்த்து இது ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறேன். அதே போன்று ஹதீஸில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தையை நான் ஹதீஸ் இல்லை என்று அதை நீக்கியிருக்கிறேன், அதை நீங்கள் சொல்லணும். இதை சொன்னால் நாம் அதுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். பொத்தாம் அப்படி கேட்கக்கூடாது. இந்த ஹதீஸில் இந்த வார்த்தையை இல்லை, இந்த ஹதீஸில் இல்லை, நீங்கள் கூட்டியிருக்கிறீங்க. அதே போல் இந்த ஹதீஸில் இந்த வார்த்தை இருந்துச்சு, அதை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, இப்படி நீங்கள் சொல்லணுமே தவிர ஹதீஸ் சொல்லும் பொழுது நல்லா கவனிச்சிருப்பீங்க. ஹதீஸில் வார்த்தையை கூட்டினார்கள், குறைத்தார்கள் என்று சொன்னார்களே, எந்த வாசகத்தை கூட்டியிருக்கிறோம், எந்த வாசகத்தை குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத தயவுசெய்து சொல்லுங்கள். பதில் சொல்லவில்லை என்று வேறு சொன்னாங்க. பதில் சொல்லிட்டோம், இந்த மாதிரிலாம் இருட்டடிப்பெல்லாம் செய்யலை அப்படிங்கிற சொல்லிட்டு தான் அதை விளக்கம் சொன்னான். அஸ்ஸலாமு அலைக்கும். நயீஃப் காஜி மார்த்தர், மதுரை. குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுலேயும் விளங்க முடியாத சில கருத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு முடிவு உலமாக்கள் கூடி எடுக்கிறாங்கன்னா அது எந்த நிலையில் எடுப்பாங்க அப்படின்றத பற்றி பி ஜெயினுல் ஆபிதீன் அவர்கள் விளக்கமாக சொல்லணும். ஜகாத் மேட்டரில் தான் சொல்கிறேன் நான். ஜகாத் மேட்டர்லேயே உள்ளடக்குனது அதே இதுதான். இப்படி குர்ஆனுக்கும் ஹதீஸ்லேயும் ஒரு மேட்டர் இருக்குது இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் உலமாக்கள் எந்த நிலைப்பாடில் இது பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பிஜே. அதாவதுங்க, திரும்பவும் அந்த பேசிக் சம்பந்தமான ஒரு கேள்வி தான். எல்லா உலமாக்களுமே ஒரு அளவுகளை வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த ஜகாத் விஷயத்தில் மட்டும் அந்த பலவீனமான ஹதீஸுகளை சரி என்று சில பேர் நினைத்து கொண்டு
அதை வந்து வேறு நிலைக்கு போயிட்டாங்க. உசூல் என்ன, விதி என்ன என்று சொன்னால், குர்ஆனை ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். எப்படி எடுக்கணும்? இபாதத்துகள் அது ரெண்டாக பிரிக்கிறாங்க. வணக்க வழிபாடுகள், ஹலால் ஹராம்கள். அதாவது உலக நடவடிக்கைகள். உலக நடவடிக்கைகளை எப்படி இந்த மார்க்கத்தில் எடுத்துக்கொள்வது, இபாதத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி எடுத்துக்கொள்வது, இதை ரெண்டாக பிரித்து அறிஞர்கள் ஒரு உசூலை வைத்திருக்கிறார்கள். அவங்க வச்சதுக்காக இல்லை, அதுதான் அறிவுபூர்வமான ஒரு உசூலும் கூட. லாஜிக்காக அதை நிரூபிக்க முடியும். அது என்ன உசூல்னு சொன்னால், உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு பொருளை இதை சாப்பிடலாமா, இது உலக விஷயம், இது ஹலாலா, இது வணக்கம் இல்லை, இது ஹலாலான்னு வருது. இதை சாப்பிடலாமா கூடாதான்னு சொல்லும் பொழுது தடை இருக்குதான்னு தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? கூடாதுன்னு இருக்குதா, இதை சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்டால், அனைத்தையும் மனிதர்களுக்கு அல்லாஹ் படைச்சிட்டேன்னு சொல்லிட்டான். கலக்கலக்கும் மாஃபில் இருந்து ஜமியா, பூமியில் உள்ள எல்லாம் நமக்கு அல்லாஹ் படைச்சிட்டான். கூடாது அவன் தடுத்துட்டான். அவன் எதையாவது தடுக்காமல் இருந்தான்னு சொன்னால் அது எல்லாமே ஹலால். பன்றி கூடாதுன்னு தடுத்துட்டதுனால புதுசாக ஒரு பிராணியை பார்க்குறீங்க, அது என்னென்னு உங்களுக்கு தெரியாது. இது ஹலாலானா கூடாதுன்னு ஆதாரம் காட்டு, கூடாதுன்னு இல்லையில அதில் என்ன கேட்கணும்? கூடாதான்னு கேட்கணும். கூடாதுன்னு நீ ஆதாரம் காட்டுன்னு கேட்கணும். இபாதத்தில் பொறுத்த வரைக்கும் யார் இருக்குங்கிறாங்களோ அதுக்கு தான் ஆதாரம் காட்டணும். 2 ரக்காத்து லொஹருக்கு பிறகு தொழ வேண்டும் இப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஏன் தொழக்கூடாதுன்னு இருக்கான்னு அவர் கேட்கக்கூடாது. லொஹருக்கு பின்னாடி 2 ரக்காத்து தொழணும்னு கேட்குறாரு. நான் எனக்கு என்ன ஆதாரம் உண்டு, தொழக்கூடாதுன்னு இருக்கா, தடை இருக்கான்னு கேட்கக்கூடாது. ஏன்? அதை சொல்லித்தரத்தான் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க. இருக்குன்னா செஞ்சுருப்பாங்க. அவர் அங்கே என்ன காட்டணும்? இபாதத்து சம்பந்தமாக கேட்டால் அவர் என்ன ஆதாரம் காட்டணும்? 2 ரக்காத் தொழணும்னு ஒருத்தர் சொன்னாரே, ஆனால் இதோ ரசூலுல்லாஹ் தொழுதார்கள் அல்லது தொழ சொன்னார்கள் அல்லது ஒருத்தர் தொழுவதை பார்த்து அங்கீகரித்தார்கள் என்று அவர் காட்டணுமே தவிர தடை இருக்குதான்னு கேட்க இயலாது. அப்போ தடை இருக்குதான்னு கேட்கறது அது ஒரு இடம், ஆதாரம் இருக்குதான்னு கேட்பது ஒரு இடம். இந்த ரெண்டில் கன்ஃபியூஸ் ஆகி தான் நிறைய குழப்பங்கள் ஏற்படுகிறது. இப்போ வணக்க இபாதத்தில் வந்து ஒரு நோன்பு நோக்குறோம். ஒருத்தர் நோன்பு நோக்கிறார், இன்றைக்கி மேராஜ் நோன்பு சுன்னத்து அப்படின்னு சொல்லி நோக்கிறார். மேராஜ் நோன்பு சுன்னத்தா, ஆதாரம் இருக்கான்னு கேட்கணும். ஏன் மேராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்காதுன்னு இருக்கா அப்படின்னு ஒரு கேட்டார், என்ன சொல்லுவோம்? உசூல் விதி புரியலை இவருக்கு. இது எப்படி கேட்குறது? ரசூலுல்லாஹ் இதை சொல்லித்தரத்தானே வந்தாங்க. மேராஜ் நோன்பு இருக்கா இல்லையான்னு சொல்லித்தரத்தானே வந்தாங்க. செய்யலை இல்லை அவங்க செய்யலைங்கிறது ஆதாரம். மேராஜ் நோன்பு இல்லைன்னு ஹதீஸ் கிடைக்காதுங்க. வேற எப்படி பார்க்கணும்? மேராஜ் நோன்பு இருக்குன்னு ஹதீஸ் இருக்குதா? இல்லை. இல்லைன்னா மேராஜ் நோன்பு இல்லை. பராத்து நோன்பு ஒருத்தர் வைக்கிறாரு, பராத்து நோன்பு இல்லைன்னு ஆதாரம் காட்டு அப்படி என்கிட்ட கேட்குறீங்க. இப்போ ஜக்காத்தில் கேட்குற மாதிரி பராத்து நோன்பு இல்லைங்கிறீங்களா, ஆதாரம் காட்டுனா எப்படி காட்டுவீங்க? அதுக்கு என்ன காட்டுவோம்? பராத்து நோன்புக்கு பராத்து நோன்பு இருக்கிறத சொன்னாங்களா, வச்சாங்களா, வைக்க சொன்னாங்களா? இல்லை தானே. பராத்து நோன்பு ரசூலுல்லாஹ் வச்சதுக்கு ஆதாரம் இல்லைன்னா இல்லை. தடுத்தாங்களான்னு கேட்கக்கூடாது. பராத்து நோன்பு கூடாதுன்னு இருக்குதா, வருஷம் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குதா, அது கேட்கக்கூடாது. இபாதத்து விஷயம். அப்போ இபாதத்து விஷயத்தில் எப்படி கேள்வி கேட்கணும்னா இருக்குதான்னு தான் கேட்கணும். இருக்குது ஆதாரம், அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறாங்களான்னு கேட்கணும். இபாதத்து இல்லாத விஷயங்களுக்கு என்ன கேட்கணும்? தடுத்துருக்குறாங்களான்னு கேட்கணும். தடை இருக்குதா? எல்லாம் ஹலால் தானுப்பா. பாயில் படுக்கலாம், கோரம்பாயில் படுக்கலாம்னா ரசூலுல்லாஹ் காலத்தில் கோரை இல்லை, கோரம்பாயில் படுக்கலாமான்னு கேள்வி. கோரம்பாயில் படக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, தடுத்துருப்பாங்க, முடிஞ்சு வச்சுக்காத. அப்போ இந்த உலகத்திலேயே விஷயங்களை பயன்படுத்தி கொள்ளும் விஷயத்தில், உலக பொருள்களை பயன்படுத்தி கொள்ளுகிற விஷயத்தில் அசுருல் அஷியாயி அல் இபாஹா இந்த விதிக்கு பெயர் வச்சிருக்கிறாங்க. அனைத்திலையுமே அசல் என்ன என்றால் கூடும் என்பது தான். பொருட்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கூடும் தான். கூடாதுன்னு எப்போ வரேன்? அல்லாஹ் ஒரு சொல்ல தடுத்தது மட்டும்தான் கூடாதுன்னாகும். தடுத்த 100 200 தவிர மற்ற அனைத்துமே ஹலால். அதனால எதுக்கு ஆதாரம் நீங்கள் கேட்கணும்? தடைக்கு ஆதாரம் கேட்கணும். கூடாதுன்னு இருக்குதா எதுக்கு? அப்போ இபாதத்தில் எப்படி கேட்கணும்? இருக்கிறதுக்கு ஆக்கணும். அதைத்தான் நேற்று பூரா நான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம என்ன கேட்டோம்? ஜக்காத் என்பது இபாதத்து, கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கணும்னு நீங்கள் ஒரு இபாதத்தை சொல்கிறீங்க, ஒரு வணக்கத்தினுடைய விதியை சொல்கிறீங்க. இந்த விதியை நீங்கள் சொல்ல இயலாது, இது அல்லாஹ் தான் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் தான் சொல்லணும். அவங்க சொன்னாங்கன்னு ஒரு ஆதாரத்தை காட்டுங்க, காட்டிட்டா நாங்களே ஏற்றுக்கொள்வோம். அவங்க சொன்னாங்கன்னு உங்களுக்கு ஆதாரத்தை காட்டலைன்னு சொன்னால் நீங்களே ஏற்றுக்கக்கூடாது, நாங்களே ஏற்றுக்கக்கூடாது. இதுதான் பராத்துக்கு இந்த அளவுகோல் தான், மேராஜ் நோம்புக்கு இந்த அளவுகோல் தான். நடக்கிற பிதத்துகள் வணக்கம்ங்கிற பேரில் சிறுக்கு இல்லாத நிறைய பிதத்து செய்கிறாங்கல்ல, நல்ல அமல்ங்கிற பேரில், அந்த பிதத்துகளுக்கெல்லாம் என்ன அளவுகோல்? அதெல்லாம் ஏன் பிதத்து ஆகுது? அவன் இதை கேட்டாண்டு வைங்க, தடை இருக்குதாண்டு அப்படி தான் கேட்டுட்டு இருக்கிறான் அவனு.
அவனும் இந்த ஜக்காத்தில் கேட்குற மாதிரி தான் என்ன கேட்குறான், ஏன் தடை இருக்கா, நோம்புக்கு தடை இருக்கா, ரெண்டரக்காத் தொழு தடை இருக்குதா, செலவாத்து சொல்ல தடை இருக்குதாங்கிறான். பாங்கில் போய் செலவாத்து சொல்கிறான், ஏன்டா செலவாத்து சொல்கிறேன்னு கேட்டால் தடை இருக்குதா, நல்லது தானே செலவாத்துங்கிறான். இதான் மார்க்கம். அப்போ இபாதத்துகளை அணுவதற்கு ஒரு அளவுகோல், பொருட்கள் விஷயத்தில் பொருட்களை உலகப் பொருட்களை பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு அளவுகோல். சரி, என்னது சரி, இதான் மேட்ருங்க. இந்த அளவுகோல் அடிப்படையில் தான் நாங்கள் நேற்று விவாதத்து பூரா அளவுகோல்லேருந்து விலகி நடத்தவே இல்லை. அந்த அளவுகோல் அடிப்படையில் ஏன் வருஷம்னு சொல்கிறீங்களோ அதை காட்டுங்களேங்க. அல்லாவும் ரசூலை சொன்னதாக காட்டிட்டு போங்களேன், அதுதான் கேட்குறோம். ஆனால் அப்படி காட்டாமல் லைஃப்பை காட்டுறீங்க. இல்லாட்டி என்ன செய்கிறாங்க, அந்த காலத்தில் இருந்துச்சு இந்த காலத்தில் இருந்துச்சு, இது ஏற்கத்தக்கது கிடையாது. பிரேக். அடுத்து 11:10 அடுத்த அமர்வு ஆரம்பமாகும். 20 நிமிஷம் பிரேக். வயசானவங்களாம் இருக்கிறாங்க, யூரின். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி பிஜே அண்ணனுக்கு. என்னுடைய பெயர் அபூபக்கர், கீழக்கரையிலிருந்து வருகிறேன். முக்கியமாக என்னுடைய கேள்வி பிஜே அண்ணன் அவர்களுக்கு. நூர் முகமது பாக்கவி அவர்கள் தொகுப்புரை சொல்ல வேண்டிய நேரத்திலே சில ஆதாரங்களை உங்களிடத்திலே சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். அதற்கு எந்த விளக்கமும் நீங்கள் தரவில்லை. அதிலே ஒன்று, இப்பொழுது நீங்கள் நேற்று பேசிகிட்டு இருந்தீங்க அந்த ஹதீஸ், அபுதாவுல உள்ள அந்த பலகீனமான ஹதீஸை பற்றிய உள்ள ஒரு விஷயம். அதில் அந்த 200 திரகத்திலே வருடம் கொடுப்பதற்கு அதிலேயே ஆதாரம் இருப்பதை போல் அவர்களுடைய பேச்சு அமைந்தது. அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது உன்னிடத்தில் 200 திரகம் இருந்து அதற்கு ஓராண்டு நிறைவடையும் பொழுது அதில் 5 திரகம்கள் ஜக்காத் உண்டு என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரால் சொல்லப்பட்ட ஆதாரமற்ற ஒரு செய்தியை அடிப்படையாக கொண்டு அவர்கள் அந்த வாதத்தை வைத்தார்கள். என்னம்மா அது, என்ன சவுண்டு? சரி, அது எவ்வளோ பலவீனமானது என்பதை நம்ம சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிச்சிட்டோம். இரண்டாவது நம்ம கேட்டோம், ஒரு பேச்சுக்கு அது சரின்னு வைத்து கொண்டாலும் அதை வச்சுக்கிட்டு கொடுத்த பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்கணுங்கிற கருத்து வராது அப்படின்னு நம்ம சொன்னோம். அது எப்படி வருங்கிறத விளக்குங்கன்னு நம்ம பல தடவையும் கேட்டோம். அவங்களுடைய கடைசி உரையில் நான் பதில் சொல்லாமல் போயிட்டேங்கிறீங்க. பதில் சொல்லாமல் போயிட்டேன்னா கடைசியில் அவர் தானே, நான் எப்படி பதில் சொல்கிறது? அவருடைய கடைசி உரையில் அதை சொன்னதுனால பதில் சொல்ல வாய்ப்பு இல்லையே தவிர பதில் சொல்லாமல் நான் போகலை. அவர் என்ன சொன்னார்னு கேட்டால், ஆனால் நான் சொல்கிறேன் அந்த கருத்து வராது, அந்த கருத்தை விட வேறு டேஞ்சரான கருத்து வரும். அந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சரியான ஹதீஸில் முதல்ல அந்த ஹதீஸின்படி சட்டம் எடுக்கிறாந்த டேஞ்சரான ஒரு கருத்து தான் அதில் வரும். எப்படி வரும்? அவர் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட 200 திரகம் இருக்குது, உதாரணம் காட்டுறாரு. உங்கள்கிட்ட ஒரு 200 திரகம் இருக்குது, 5 திரகம் ஜக்காத்து கொடுத்துட்டீங்க, 195 திரகம் இப்போ கையில் இருக்குது. அடுத்த மாதமோ இன்னொரு 5 திரகம் உங்களுக்கு கிடைக்கிது. இப்போ 200 ஆயிடுச்சு. இந்த 200க்கு 1 வருஷம் ஆகுது. இதுக்கு 5 மறுபடியும் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும் என்று கேட்டால், உன்னிடத்தில் 200 திரகம் இருந்தால் இருக்குது இவர்கிட்ட, அதுக்கு ஒரு ஆண்டு வந்து விட்டது, அதில் 5 திரகம் அப்படிங்கும்போது வருஷம் வரத்தானே செய்யுது. அந்த வாசகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், உன்னிடத்தில் 200 திரகம் இருந்து அதுக்கு 1 வருஷம் ஆகிவிட்டால் அதுக்கு 5 திரகம் கொடுங்கிற அந்த வாசகத்தை வைத்து 195 திரகமாக எனக்கு ஆன பிறகு அதுக்கு 1 வருஷம் வந்துச்சின்னு சொன்னால் அது திருப்பி கொடுக்கணும் தானே. திருப்பி இந்த வருதே, வருஷங்கிற கருத்து வருதேங்கிறாரு. ஆனால் அது லைஃபான அதிர்ச்சி, அது அந்த வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், அவர் 200 திரகத்தை உதாரணம் காட்டினதுனால தான் வர்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நான் 500 திரகத்தை நான் காட்டுறேன்னு வைங்க, 200 திரகத்துக்கு பதிலாக 200 தான் ஒரு திரகம்னு சட்டம் ஒன்றும் கிடையாது. ஹதீஸில் 200 இருந்தாலும் அது 200ங்கிறது குறைஞ்சபட்ச அளவுக்கு சொன்ன விஷயம். 500 கூட ஒருத்தன் இருக்கலாம், 1000 கூட இருக்கலாம், 2000 கூட இருக்கலாம். இப்போ ஒருவன்ட்ட 2000 திரகம் இருக்கிறது. 2000 திரகம் இருந்தால் அவன் என்ன செய்யணும்?
50 கொடுக்கணும். 200க்கு 2000 ஆக்கிட்டேன், சைபர் ஈஸியாக நீங்கள் புரிகிறதுக்காக வேண்டி. அப்போ தான் 5க்கு 50 ஈஸியாக வரும். அதே கணக்கு டேலி ஆகிறதுக்காக வேண்டி அதே நம்பருக்கு ஈக்குவலாக நான் சொல்கிறேன். 200க்கு பதிலாக உங்கள்கிட்ட 2000 திரகம் இருக்கிறது, நீங்கள் 50 கொடுத்துட்டீங்க, 2.5% 50 கொடுத்துட்டீங்க. கொடுத்த உடனே ஒரு வருஷம் கழித்து வராது, கொடுத்த அடுத்த வினாடியே மறுபடியும் கொடுக்கணும். ஏன்? உன்னிடத்தில் 200 இருந்தால் அதுக்கு ஒரு வருஷம் ஆகிவிட்டால் இப்போ இருக்கிற 1950 ஒரு வருஷம் ஆனதா இல்லையா? 2000 வச்சுக்கிறான், 50 கொடுத்து விட்டான், 1950 இருக்குது. இந்த 1950 ஒரு வருஷம் நிறைவடைஞ்சதா இல்லையா? ஒரு வருஷம் நிறைவடைந்தது. அதுக்கு 2% கொடுக்கணும். கொடுத்துட்டு அடுத்த வினாடி பார்க்குறான், இந்த 1900 கணக்குப்படி வராது, புரிகிற காட்சி சொல்கிறான், கொஞ்சம் குறையும். இந்த 1900 அவன்கிட்ட எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு வருஷமாக இருக்குதுல்ல. இந்த 1900 உன்கிட்ட இருக்குது, ஒரு வருஷமாக இருக்குதா? ஒரு வருஷமாக இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இது சரியான அதிசயம், அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் 195க்கு மேலே ஒருத்தன் வச்சுக்கிற கூடாதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங் வரும்னு கேட்டால், நீங்கள் ஒவ்வொரு வினாடியாக கொடுத்துட்டு எங்கே வந்துடுனே 195ல் நின்றவுடனே இனிமே இல்லை, இனிமே வந்தால் பார்த்துக்குருவோம். அப்படி உங்கள்கிட்ட 10 லட்ச ரூபா இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த 195 ரூபா இல்லை 195 திருகத்தினுடைய அளவுக்கு ஒரு 10,000 20,000 50,000 வச்சுக்கிறீங்களேன். இந்த 50,000 வர்ற வரைக்கும் ஒரு வினாடி கொடுக்கணும். கொடுத்து முடிப்பேன். என்னிடத்துல ஒரு வருஷமாக இருக்குது. இது ஒரு வருஷமாக இருந்தால் கொடுக்கணும்ல. இப்போ 2000 ஒரு வருஷமாக இருந்து நான் கொடுத்துவிட்டேன். அப்போ நீங்கள் அதுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா கொடுத்த பொருள் கொடுத்து எங்கே வருதப்ப? அப்போ இந்த ஹதீஸுடைய சரியான அர்த்தம் என்ன? நீங்கள் சொன்னபடி அவர் அப்படி தான் கேட்குறாரு. 200 இருக்குதா? இருக்குது. ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. 5 கொடு, வருஷம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தான் நான் இப்போ கேட்குறேன். 2000 வச்சுருந்தியா? ஆமாம். 50 கொடுத்துட்டியா? ஆமாம். 1950 இருக்குதா? ஆமாம். ஒரு வருஷம் ஆயிடுச்சா அதுக்கு? ஆமாம். அதுக்கு கொடு. அப்புறம் எவ்வளோ இருக்குது? 1900. ஒரு வருஷம் ஆயிடுச்சா? ஆமாம். 5 கொடு, 50 கொடு அப்படின்னு கொடுத்துட்டே போனால் அவனுக்கு என்ன செய்யும்? ஒரு நாளில் ஒரு 2000 ரூபாய் கொடுப்பான். ஒரு நாளைக்கு என்ன செய்வான்? திருப்பி அந்த ஒரு வருஷம் ஆச்சுந்தா. இதான் நான் சொல்கிறேன், இதுதான் அது நிலைநாட்டுறதா? இந்த மாதிரி அந்த அதிச கருத்து வருதா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், கொடுத்த பொருளுக்கு திரும்ப கொடுங்கன்றதை கேட்டோம்னு சொன்னால் லைவான ஆதாரமற்ற ஒரு அதிசயம் சொல்லிவிட்டு அதுலேருந்து இந்த அர்த்தம் தான் வருதுன்னு சொல்லிவிட்டு அந்த அர்த்தம் வர்றதோட இந்த அர்த்தம் நல்லா வருது. அதனால் இப்படி அமுல்படுத்தினான்னு வைங்க ஒருத்தன், அவன் இது சோசியல் இஸ்லாம் சொல்லுது, ஒருவனுடைய பொருளாதார உச்ச வரம்பு 195 திருகம், 195 திருகம் வர்ற வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? கொடுத்து 195 நின்றுணும். அதைத்தான் இது சொல்லுதுன்னு ஒருத்தர் பண்ணால் அது ஒத்துக்குறீங்களா நீங்கள்? அது பண்ணுத உங்கள் வாதப்படி அதே கேள்வி அதை கேட்கலாமே. இருக்குதா? ஒரு வருஷம் ஆயிடுச்சா? கொடுத்துட்டியான்னு அப்படி கேட்டிங்கன்னா அதே வாசகத்தை திருப்பி போடுங்க, இதுலேயும் போடுங்க. நீங்கள் சொன்ன வாசகம் அதில் பொருந்தும். அதனால் இதெல்லாம் நம்ம கேட்பது பல ஆயிரம் பல நூறாண்டுகளாக இருக்கிற சர்ச்சைங்கிறீங்க. இப்போ தான் புதுசாக சொல்கிறாங்க பயங்கரமான ஆதாரம். இதுதான் பயங்கரமான ஆதாரமா? அப்போ ஒரு இட்டுக்கட்டப்பட்ட பலவீனமான ஏற்கத்தகாத ஒரு ஹதீஸை வச்சுவிட்டு நிரூபிக்க இயலாமல் அது மூக்கு ஃபுண்டை வச்சுக்கிறோமே. மூக்கு ஃபுண்டாலும் சகாபாக்கள் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாதாண்டுக்கிட்டு ட்ராக் மாறி அதுக்கப்புறம் இந்த அர்த்தம் தான் இருக்குங்கிறது. இதெல்லாம் முதல்ல சொல்லியிருக்கணும். ஷார்ட் டைமில் இதுக்கே ஒரு 3 அமர்வில் இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்னன்னு சொல்ல வேண்டிய விஷயம். அதனால் அந்த ஹதீஸில் அந்த கருத்து கிடையாது. அப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் அவர் சொன்ன கருத்து இருக்குன்றால் நான் சொன்ன கருத்து இருக்குது. 2 கருத்து உள்ள ஒன்றை கொண்டு நீங்கள் சட்டம் எடுக்கல. அவர் பேச்சுக்கு அவர் சொன்ன கருத்து வராது. வச்சுக்கிட்டாலும் நீங்கள் சொன்ன கருத்தில் என்ன வாசகத்தை போட்டு அதை நிலைநாட்டினீங்களோ அதே வாசகத்தை போட்டு நான் இப்போ நிலைநாட்டியிருக்கிறேன். அப்போ அந்த அர்த்தம் தருகிறதா இந்த அர்த்தம் தருகிறதா என்று சந்தேகத்துக்குரியதை வைத்து நீங்கள் எப்படி சட்டம் எடுப்பீங்க? சட்டம் எடுப்பது தெளிவான வார்த்தைகள், தெளிவான அர்த்தம் தரக்கூடிய சொற்களை வைத்தான் சட்டம் எடுக்க வேண்டும். அதனால் அவர் சொன்னது சரியில்லை, தவறு, அதில் எந்த ஒரு கிரவுண்டும் கிடையாது, ஹதீஸும் சரியில்லை. அதுக்கு பதில் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னுடைய பெயர் முஜீபுர் ரஹ்மான், கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றேன். சகோதரர் பிஜே அவர்களுக்கு என்னுடைய கேள்வி சமர்ப்பிக்கிறேன். நேற்றைய உரையின் ஆரம்பத்திலிருந்து வருடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்திற்கு நீங்கள் தான் ஆதாரத்தை எடுத்து வைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அமர்விலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இதுவே ஒரு தவறான வாதம். தௌஹீதை ஏற்றுக்கொண்ட நாம் சமூகத்தில் புதிதாக வந்து கொண்ட கொள்கைகளுக்கு மாற்றமாக நம்முடைய ஆதாரங்களை எடுத்து வைக்கும் பொழுது, உதாரணமாக விரலை ஆட்டுவது,
நெஞ்சில் கை கட்டுவது, தலையை மறைப்பது, இன்ன பின்ன ஷிர்கான காரியங்களுக்கு அவர்கள் விரலை நீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஆட்டிக்கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு ஆதாரத்தை நாம் முன்வைக்கிட்டோம். அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய முடிகிறது. நீங்கள் தான் காண்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காரண காரியத்தை கேட்டோம் என்றால் நாம் ஆதாரத்தை காமிக்காமல் அதை கேட்டுக்கொண்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம போய்விடலாம். ஆதாரத்தை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஆக சமூகத்திற்கு இங்கே நம்ம குழுமியர்களுக்கு மட்டுமல்ல இந்த விஷயம், நாம் இங்கே கேட்க வேண்டிய விஷயங்களை சமூகத்திற்கு எத்தி வைக்க வேண்டிய விஷயம் நம் அனைவருக்கும் உள்ள காரணத்தினால் நாம் இந்த ஒரே சின்ன விஷயத்தை 2 நாட்களாக விவாதித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு சாதாரண பாமரன் இது சம்பந்தமாக நான் இந்த ஒரு விஷயத்தை ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அவன் திருப்பி இதற்கு என்ன ஆதாரம், ஏனென்றால் நடைமுறையில் உள்ளதைத்தான் அதிகமாக நாம் குறைவானது தான் தௌஹீதை வெட்டி கொண்டிருக்கிறோம். அதிகமான மக்கள் புத்தகத்திலும் குராஃபிலும் உலகத்தில் இருக்கிறார்கள். நாம் ஒரு விஷயம் சொல்லும் பொழுது ஆதாரத்தை காட்டித்தான் சொல்கிறோம். அப்பொழுது ஒரு அறியாத பாமரன் நமது குடும்பத்திலாகட்டும் சமூகத்திலாகட்டும் கேட்கும் பொழுது நாம் ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும் என்று எந்த ஆதாரத்தை அவர்களிடம் சமர்ப்பிப்பது கேட்டார்கள் என்றால் அவர்களே ஆதாரத்தை நாம் கேட்க நாம் ஆலிம்கள், நாம் அறிந்தவர்கள், தௌஹீத் சகோதரர்கள், ஹதீஸை குரானை பின்பற்றி நடக்கக்கூடியவர்கள், நமக்கு தெரிகிறது நம்மளது இன்னும் ஒரு முடிவுக்கு வரவே இல்லை. விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பாமரன் கேட்டால் இப்படி இருக்கின்றது என்று ஆதாரத்தை எந்த முறையில் சமர்ப்பித்தால் அவனுக்கு தெளிவு பெறுமோ அந்த அடிப்படையில் ஒரே முறைதான் கொடுக்க வேண்டும் என்ற உங்களுக்கும் அந்த தகுதி இருக்கின்றது. அவர்களிடம் மட்டுமே அந்த கேள்வியை கேட்கக்கூடாது. நீங்கள் தான் சமரிக்க வேண்டும் சொன்னால் பித்தத்துக்காரன் பராத்து நோன்பு இல்லைன்னு சொல்லவில்லையே, அப்போ கூடுமேன்னு ஒரு கேள்வி வந்துடும். பராத்து நோன்பு நோக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே இல்லையே, நீங்கள் அப்படித்தானே சொல்கிறீங்க. கொடுக்கத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று குரானில் இல்லைன்னா ஒரு தடவை தான் கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. அது ஒரு முரணான வாதம் தான். அப்போ அவன் சொல்லுவானா பராத்து நோன்புன்னு எங்கேயுமே சொல்லலையே, அப்போ நாங்கள் கொண்டாடலாமே. இங்கே ஒரு விதண்டாபாதமான வாதம். அது சரியுமல்ல. அவர்கள் சொல்வதும் சரியில்லை, நாமும் சொல்வது. அதற்கு எந்த ஆதாரத்தை சமூகத்திற்கு நாம் சொல்ல முற்படும் பொழுது எந்த ஆதாரத்தை சமர்க்க, ஏனென்றால் அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தின் காரணமாக இந்த கேள்வி உங்கள் முன் வைக்கின்றேன். அதாவது யார் ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும் என்பதே அடிப்படையில் தவறு. எதற்கு ஆதாரம் சமர்ப்பிக்கணும்? இப்போ நம்ம தௌஹீதில் இருந்தால் நம்ம தான் சமர்ப்பிக்கணும் கிடையாது. ஆதாரம் சமர்ப்பிப்பது எதற்கு சமர்ப்பிக்கணும்? சிலதுக்கு அவங்க சமர்ப்பிக்க வேண்டி வரும், சிலதுக்கு நம்ம சமர்ப்பிக்க வேண்டி வரும். இப்போ விரலை ஆட்டுவதற்கு நாம் ஆதாரம் சமர்ப்பிக்கிறோமே, அது மாதிரி இதுக்கு சமர்ப்பிக்க வேண்டியதானான்னு கேட்குறாரு. விரலை ஆட்டுறதுங்கிறத நம்ம தான் சொல்கிறோம், விரலை ஆட்டணுண்டு. யார் அதை ஒன்றை சொல்கிறோமோ அதுக்கு ஆதாரம் சொல்லணும். யார் மறுக்கிறோமோ அவங்க கேள்வி தான் கேட்கணும். நம்மளே 2 ஆதாரமும் சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? விரலை ஆட்டுறது கேட்டால் இந்த இருக்குடா ஹதீஸ்ன்னு காட்டுறோம். மேராஜ் நோன்பு கேட்டால் இந்த இருக்குடா ஹதீஸ்னா காட்டுறீங்க. எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க. நம்மளையே அவன்கிட்ட 2 விதமாக அந்த மக்கள் அணுகிறீங்க. எப்படி அணுகிறீங்க? விரலை ஆட்டுறேன்னு என்ன ஆதாரம்னு கேட்குறான். ஆட்டுறோம்ல அதான் ஆதாரம் அப்படி சொல்லுவோமா? நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். இந்த அருக்கு ஹதீஸ், இந்த அருக்கு ஹதீஸ், இந்த அருக்கு ஹதீஸ்ன்னு சொல்கிறோம். பராத்து நோன்பு இருக்கான்னு அவன் கேட்குறான், என்ன ஆதாரங்க? இல்லைங்கிறோம். நம்ம ஒன்றில் ஒரு கருத்தை நிறுவுறோம், ஒன்றில் மறுக்கிறோம். அதாவது மேராஜ் நோன்புல மறுக்கிறோம், பராத்து நோன்புல மறுக்கிறோம், இதில் விரல ஆற்றுறதுல நிறுவுறோம். அப்போ நிறுவுவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டும். பாயிண்ட் தான். அவர்கள் காட்டுவதா நாம் காட்டுவதாங்கிற பாயிண்ட் கிடையாது. ஒன்றை நிறுவுபவர்கள் ஆதாரம் காட்ட வேண்டும், அதை மறுப்பவர்கள் ஆதாரம் கேட்க வேண்டும். இது உலகம் முழுசும், இது நான் சொல்லலை, இது ஹதீஸ்களை உசூலில் மட்டும் சொல்லலை, உலகம் முழுசும் அல் பையினத்து அலல் முத்தையாக இருக்கக்கூடியவர், ஆதாரத்தை வாதத்தை எடுத்து வைக்கக்கூடியவர், ஒன்றை இருக்குது என்று சொல்லக்கூடியவர் பையினத்து சான்று தர வேண்டும். ஒல் யமீன் அலல் முன்கிற ஆதாரம் இல்லைன்னா முன்கீர் மறுக்கிறவர் சத்தியம் பண்ணிட்டு போயிடுவார். இது இப்போ சொத்துக்கள் சிவிலுக்கு உள்ள ஒரு சட்டம். இதுதான் உலகத்தில் உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் லாஜிக்குகளையும் உள்ள விஷயம். என்னன்னு கேட்டால் நிறுவுபவர் தான் ஆதாரம் காட்ட வேண்டும். சில நேரத்தில் நம்ம நிறுவுபவர்களாக இருப்போம், சில நேரத்தில் மறுப்பவர்களாக இருப்போம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இயக்கமும். அப்போ எதில் நிறுவுறவர்கள்ங்கிற நிலையை நம்ம அடைகிறோமோ அதில் நாம் ஆதாரம் வைக்க வேண்டும். எதில் நிறுவுறவர்களாக அவங்க இருக்கிறார்களோ அவங்க ஆதாரம் வைக்க வேண்டும். இதுதான் சின்ன ஒரு மேட்ரு. விரல சச்சத்துக்கு செஞ்சதுனால இதுக்கும் செய்யணும்னு சொல்ல இயலாது. ஏன்?
வேர்லெஸ் எச்சதில் நம்ம நிறுவக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற கருத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதில் என்னவாக இருக்கிறோம் என்று கேட்டால், இதை நிறுவுறவர்கள் யார், வருஷம் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நிலை. அது நிறுவுறவர்கள் யார், நாங்கள் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் தான். அப்போ யார் நிறுவுகிறார்களோ அது எந்த ஆதாரத்தில் நீங்கள் அதை நிறுவினீர்கள், எந்த ஆதாரத்தில் இந்த கருத்துக்கு நீங்கள் வந்தீர்கள். அப்போ நம்ம பராத்தில் பிதத்துகளுக்கு கேட்கும் பொழுதெல்லாம் நாம் மறுக்கிறவர்களாக வரணும். சுன்னத்துகளை நிலைநாட்டுற நேரத்தில் எல்லாம் நிறுவுறவர்களாக வரணும். அதனால் நம்மளே ரெண்டு நிலை இருக்கிறோம். நம்ம எப்போ பார்த்தாலும் ஆதாரம் காட்டி காட்டி தானே பேசியிருக்கோம்னு சொல்ல மாட்டோம். ஆதாரம் காட்டிலாம் பேசலை. சிலதுக்கு ஆதாரம் காட்டி பேசுவோம், சிலருக்கு ஆதாரம் கேட்டு பேசுவோம். அப்போ ஆதாரம் கேட்டு பேசுகிற இடத்தில் ஆதாரம் கேட்டு பேச வேண்டும், ஆதாரம் காட்டி பேசுகிற இடத்துல ஆதாரம் காட்டி பேச வேண்டும். இந்த தலைப்பு ஆதாரம் கேட்டு பேச வேண்டிய தலைப்பு. எங்களை பொறுத்தவரை, நூர் முகமது அவர்களை பொறுத்தவரை ஆதாரம் காட்டி பேச வேண்டிய தலைப்பு. ஆதாரம் காட்டுகிற இடத்துல இருக்கக்கூடியவர் காட்ட வேண்டும், கேட்குற இடத்தில் இருக்கிறவர்கள் கேட்க வேண்டும். இதை சொன்னதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த கருத்தை உலகமெல்லாம் சொல்லுதுன்னா, உலகமெல்லாம் சொல்லுது, நீங்கள் தானே நிறுவ வந்திருக்கிறீங்க. உலகம் சொன்னாலும் நிறுவ யாராவது வந்தால் தானே உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி வேற ஒருத்தர் நிறுவ வந்தால் அவர்கிட்ட இதை கேட்போம். நிறுவுவதற்கு யார் வருகிறார்களோ இது தாங்க உலகத்து. இது லாஜிக்கு நீங்கள் வேணால் ஒரு சட்ட நிபுணர்கிட்ட, ஒரு லாஜிக் படித்தவங்கள்ட்ட, அல்ல உலகத்தினுடைய நீதி நடைமுறையை தெரிஞ்சவங்கள்ட்ட, நீதிமன்ற அணுகுமுறை தெரிஞ்சவங்கள்ட்ட, இந்த இஸ்லாமிய உசூல்களை தெரிந்தவர்கள்ட்ட, இஸ்லாமிய லாவில் எப்படி இதை அணுகணும், ஆதாரம் யார் கொண்டு வரணும், யார் ஆதாரம் கேட்கணும் என்கிற ரூல்லாம் இருக்க, அது எல்லாமே இதை தான் சொல்லுகிறது. இது இதுதான் அறிவுக்கும் இதான் ஏற்றது. அறிவுக்கும் எது ஏற்றது, யார் இருக்கு ஒருத்தர் கொலை செஞ்சாருன்னு நான் சொல்கிறேன், நான் நிறுவுறேன், இவரை கொலை செய்தார் நிறுவுறேன். அப்போ என்ன செய்யக்கூடாது, என்கிட்ட என்கிட்ட நீங்கள் ஆதாரம் கேட்கலாம். கொலை செஞ்சார், நான் கொலை செய்யலை, நீ ஆதாரம் காட்டு, அப்படி கேட்கலாமா? அப்போ யார் குற்றம் சுமத்துகிறார்களோ, யார் ஒன்றை சொல்லுகிறார்களோ அவங்க அதை நிறுவ வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த விதியை விளக்குங்க மக்கள்கிட்ட. எப்படி பராத்து மேராஜுக்கு விளக்குனீங்களோ அந்த மாதிரி விளக்கு. ரெண்டு விதம் இருக்கிறதுன்னு விளங்காதனால இந்த குழப்பம் வருது. சில நேரத்தில் நம்ம ஆதாரம் காட்டியிருக்கிறோமே, சில நேரத்தில் காட்டாமல் இருக்கிறோமேனு குழப்பம் வருது. எதில் காட்டியிருக்கோம், எதில் காட்டாமல் இருக்கிறோம். முத்தையாக இருக்கும்போதெல்லாம் காட்டியிருக்கிறோம், முன்னிக்கராக இருக்கும்போதெல்லாம் காட்டாமல் இருந்திருக்கிறோம். இதுதான் மேட்ரு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் கலிமுல்லா, பரங்கிப்பேட்டையிலிருந்து வந்திருக்கிறேன். நேற்று இறுதியாக, இது பிஜேக்கு உரிய கேள்வி, நேற்று இறுதியாக நூர் முகமது பாக்கவி அவர்கள் திரும்பவும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரமாக சிலவற்றை கூறினார்கள். அதில் 121 ஆடு என்ற விஷயமும் இருக்கிறது. அதை பிஜே அவர்கள் ஒப்புக்கொள்கிறாரா? அதான் என் கேள்வி. அதாவது அவர் என்ன சொன்னார்னா, முதல்ல அவர் சொன்னதை விளங்குறதுக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை விளக்கிட்ட தான் விளங்குனா, ஆடு மாடுடைய ஜக்காத்து மக்களுக்கு பரவலாக தெரியாது. ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ் பிரகாரம் 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு அவர் கொடுக்கணும். முதல் ரூலை விளங்கிக்கிறங்க, ஹதீஸ் ஆதாரம்லாம் தேவையில்லை, தெரிஞ்ச விஷயத்தினால. 40 இருந்து எது வரைக்கும் ஒரு ஆடு என்றால் 120 வரைக்கும். ஒருத்தர் 40 இருந்தாலும் ஒரு ஆடு தான், 50 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 80 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 100 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும், 120 இருந்தாலும் ஒரு ஆடு தான் கொடுக்கணும். 120 அப்போ அந்த ஒரு ஆடு என்பது எதுக்குரிய சட்டம்? 40 முதல் 120 வரை. 40க்குரிய சட்டம் அல்லது 40 முதல் 120 வரைக்கும் ஒரு ஆடு. இப்போ ஒருத்தர் வசூல் பண்ண வர்றார், அரசாங்கத்திலும் ஜக்காத் வசூல் பண்ண வர்றார். 40 வச்சுக்கிறவர்கிட்டையும் ஒரு ஆடு தான் வாங்குவார். இன்னொரு ஆள்கிட்ட 50 இருக்கும், அவர்கிட்டையும் ஒரு ஆடு தான் வாங்குவார். இன்னொருத்தர் 80 இருக்கும், அவர்கிட்டையும் ஒரு ஆடு தான் வாங்குவார். இன்னொருத்தர் 100 இருக்கும், அவர்கிட்டையும் ஒரு ஆடு தான் வாங்குவார். அப்போ இது ஒரு விஷயம். 121 இருந்து 200 வரைக்கும் 2 ஆடு. 121 ஒருத்தர் இருந்தாலும் 2 ஆடு தான், 140 இருந்தாலும் அவர் 2 ஆடு தான், 150 இருந்தாலும் அவர்கிட்ட 2 ஆடு தான், 190 இருந்தாலும் அவர்கிட்ட 2 ஆடு தான், 200 இருந்தாலும் 2 ஆடு தான். 201 300 வரைக்கும், அப்புறம் 100க்கு 201 300 வரைக்கும் 3, 301 400 வரைக்கும் 4, இப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு துவக்கமும் ஒரு எல்லையும் கொடுத்து இந்த இடைப்பட்டதுக்கு ஒரு ஆடுங்கிற கணக்கில் மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அவர் என்ன இப்போ இந்த அடிப்படை மனசில் வச்சுக்கிறங்க. அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒரு இடத்துல 120 ஆடு இருந்தால் அதுக்கு ஒரு ஆடு, 120 ஆடு இருந்தால்
ஒரு ஆடு, அதில் ஒன்று அதிகமானால், ஜாதத்துங்கிற வார்த்தையை அரபிலாம் சொல்லி சொன்னார், அதில் ஒன்று அதிகமானால் அப்போ 2 ஆடு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அவர் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னு கேட்டால், இப்போ 120க்கு ஏற்கனவே கொடுத்துட்டான்ல, கொடுத்துட்டான், இப்போ 121 வந்திருக்கு, இப்போ 2 ஆடு கொடுக்குறானே, இப்போ ஏற்கனவே உள்ளது சேர்த்தானே கொடுக்குறான், இப்போ 120க்கு ஏற்கனவே ஒன்று கொடுத்துவிட்டான், இப்போ 121 ஆகி போச்சு, 121க்கு 2 கொடுக்குறான். அப்போ இவன் கொடுத்தது வந்து ஏற்கனவே ஒரு தடவை கொடுக்கப்பட்டதுக்கும் சேர்த்து 2வது தடவை தானே கொடுக்குறான். அவர் இப்படிலாம் விளங்குற மாதிரி உங்களுக்கு கேட்கல, அதான் இதுதான் சொன்னார் அவர். நான் உங்களுக்கு விளக்குறேன் அவர் சொன்னது. லேசாக மேம்போக்காக சொல்லிட்டு போயிட்டார், நிறைய பேருக்கு அது விளங்கியிருக்காரு. அவர் சொன்னது இதுதான். ஏன்னா நாளைக்கு கேசரி போட்டு வழங்கிடுவாங்க, அது திருப்பி போட்டால் விளங்க வாய்ப்பு இருக்குது, அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ அவர் என்ன கேட்க வர்றாரு, அப்போ 121 இருந்தால் 2ங்கிறாங்களே, ஏற்கனவே தான் 120 கொடுத்து விட்டானே, 120 கொடுத்த பிறகு ஒன்று வந்தவொடனே இப்போ 2 ஆடு தானே கொடுக்குறான். இந்த 2 ஆடு கொடுக்கும் பொழுது இந்த ஒரு ஆடு அதிகமானுச்ச அதுக்காகவும் ஜக்காத்து கொடுக்குறான், ஏற்கனவே 120 ஒன்று கொடுத்துட்டானே அதுக்காகவும் ஒரு ஜக்காத்து கொடுக்குறான், ஆக 2 ஆடு கொடுக்குறான்ல, கொடுத்தது கொடுக்குறான்லங்கிற கருத்தை அவர் வந்து முன் வச்சார். நம்ம என்ன கேட்குறோம்னா இது தப்பு, இது அப்படி இல்லை. அதுக்கு அர்த்தம் இப்போ 120 ஒருத்தன்ட்ட இருக்குதுல்ல, 120 இருந்தால் 120 வரைக்கும் ஒரு ஆடு, ஒன்று அதிகமானால் 2 ஆடுங்கிறாங்கல்ல, இதானே ஹதீஸ் வாசகம். 120 இருந்தால் ஒரு ஆடு, ஒன்று அதிகமான எத்தனை ஆடு, 2 ஆடுன்ட்டாங்க. இப்போ 120க்கு ஏற்கனவே கொடுத்தானா கொடுக்கலையானா, கொடுக்கலன்னு இது சொல்லுது, கொடுக்காதவனுக்கு தான் சட்டம். ஏன் 120க்கு ஒன்று அதிகமாகுதுன்னு சொல்லும் பொழுது 120க்கு ஒன்றை கொடுத்துட்டான்னு வைங்க, 119 ஆயிரம். மறுபடி 120க்கு ஒன்றை கொடுத்துட்டான்னு சொன்னால் 119 ஆயிரம். இன்னும் ஒன்று சேர்ந்தா 120 தான் ஆகும். 121 ஆகுமா? 121 ஆகாது. 121 ஆகுறதுலேருந்து விளங்குகிறது அந்த 120க்கு அவன் கொடுக்காம இருக்கிறான், அதனால தான் 121க்கு 2 வாங்குறாங்க. புரியுதா உங்களுக்கு? 120 வரைக்கும் ஒரு ஆடுமா, 121 டு 200 2 ஆடு. இப்போ இந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வாசகம் என்ன, 120க்கு ஒரு ஆடு, ஒன்று அதிகமானால் 120, அது அதிகமானால் வாசகத்தையும் சேர்த்து இன்னொரு வார்த்தையும் வாய்ச்சார். அதுவே 121ஆக அதிகப்படுத்துமையானால் அந்த 120 ஒரு குட்டியை போட்டு 121 ஒரே ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சுன்னு வைங்களேன், அப்படி ஏதோ ஒன்றுனால 121 ஒன்று அதிகமாகுதுன்னு வருது. இப்போ நான் என்ன கேட்குறேன், 120 இருந்தது, ஒன்று அதிகமானவன் 121 வரும்னு சொன்னால் அந்த 120க்கு ஜக்காத்து கொடுக்காம இருக்குதா தான் வரும். ஏற்கனவே கொடுத்து இருந்தால் 120 இருந்தது, கொடுத்தவனே என்ன வாங்கிக்கிறேன், 119 ஆகிக்கிறோம். மறுபடியும் ஒன்று அதிகமானால் திரும்ப எத்தனை தான் வரேன், 120 தான் வரும். 121 ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னதில் இருந்து வசூலிக்க வரக்கூடிய நேரத்தில் அவற்றை 121 இருக்கிறது, அவற்றை 2 வாங்குவார். ஏற்கனவே 120க்கு அவர் கொடுத்துருக்க மாட்டார், கொடுக்காதவருக்கு தான் வாங்கினாங்கன்னு வருமே தவிர இந்த கருத்து வர 121 ஆகாது. இல்லாட்டி கணக்குப்படி 120க்கு ஏற்கனவே ஒருத்தர் கொடுத்துருந்தாரையானால் அது 121 ஆகவே ஆகாது. ஒன்று கூடுனா 120ல் 1 கூடுனா 121 ஆகுதுன்னு சொன்னாலேயே இந்த 120க்குரிய ஜக்காத்தை அவர் கொடுக்காமல் இருக்கிறாருன்னு வரும். ஒன்று சரி. இரண்டாவது, தலைப்புக்கு அது பொருந்துமா? வருஷம் இதில் எங்கே இருக்குது? அது அதிகம் மாதமாக இருக்கக்கூடாது. நான் கேட்குறேன், அது வருஷம் எப்படி அதில் வரும்ன்றேன். உங்கள் கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 120 உங்கள் கருத்துப்படி 120 இருந்துச்சு, கொடுத்துட்டார். உங்கள் கருத்துப்படியே 122 ஆச்சுன்னு வைங்களேன், அதிசல் அப்படி இல்லை, 122 ஆகிடுச்சு. அடுத்த மாதம் ஒருத்தர் வர்றாரு, 122 ஒன்றை இருக்குது கொடுங்குறாரு, அப்போ கொடுக்கணும். அடுத்த மாதம் ஒருத்தர் வசூலிக்கிறதுக்கு வர்றாரு, 200 இருக்குது, எல்லாத்தையும் சேர்த்து கொடுன்னு மாதம் கேட்கலாம்ல. அது ஏன் வருஷம் எங்கேருந்து நுழைச்சிங்க, கண்டுபிடிச்சிங்க? அதை நீங்கள் அதிகபட்சமாக அதில் என்ன சொல்ல வர அந்த கருத்து இல்லை. அதிகபட்சமாக சொல்லுவதாக இருந்தால் ரிப்பீட்டு உண்டு வேண்டாம் நீங்கள் சொல்லலாம். அந்த ரிப்பீட் ஏன் ஒரு வருஷம்? அவர் ஆமில் வரக்கூடிய நேரத்தில் ஒரு 5 தடவை வந்து 5 தடவை கொடுங்க, 10 தடவை வந்தால் 10 தடவை கொடுங்க, வாரம் வந்தால் வாரம் கொடுங்கன்னு வருமா? வருஷம் வரும். வருஷம் அதில் எங்கே இருக்குது? தலைப்பு என்ன? கொடுக்கப்பட்ட பொருளுக்கு தெளிவாக தலைப்பை எழுதியிருக்கிறோம். கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடம், மீண்டும் மீண்டும் மட்டும் நம்ம எழுதலை, மீண்டும் மீண்டும் வருடம் ஜக்காத்து கொடுப்பது கடமை இல்லை, கடமை. இதான தலைப்பு. கடமைங்கிறது உங்கள் இது, கடமை இல்லைங்கிறது எங்கள் இது. அப்போ அதுக்கு இந்த ஹதீஸுக்கு என்ன சம்பந்தம் இல்லை, அந்த கருத்தை சொல்லவும் இல்லை. அப்படியே திருப்பி கொடுக்கலாங்கிறது ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி நீங்கள் வந்தீர்களே, ஆனால்
அதுக்கு வந்து வருஷம் என்றோ வாரம் என்றோ கெடு எதை வச்சு நியமிப்பீங்க? அதுலேருந்து அதையும் வருஷம்னு தீர்மானிக்கிற நீங்கள் யார்? அதை தீர்மானிக்க ஆதாரம் இல்லாமல் அல்லாஹ் ரசூல் அதை சொல்லாமல் நீங்களா அது ஒரு வருஷம் தான் முடிவு செய்ய நீங்கள் யார் நாங்கள் யார்? அதனால் அது வந்து ஏற்புடைய வாதம் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய கேள்வி அண்ணன் பிஜேக்கு. என் பேர் அபூபக்கர் சித்திக், கோவைங்க. என்னங்க? என்னுடைய பேர் அபூபக்கர் சித்திக், கோவை. என்னுடைய கேள்வி அண்ணன் பிஜே அவர்களுக்கு. என்னுடைய கேள்விக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் நேற்றுக்கு வந்து உங்களுடைய முன்னுரையில் வந்து என்ன பதிவு பண்ணீங்கன்னு சொன்னால், இந்த ஜக்காத்துடைய இருவேறு கருத்து இருக்கக்கூடிய இந்த மேட்டரையே வந்து நம்முடைய நாலேஜிலெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது ஜேஏகேஹெச்சினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய ரஃபீக் அகமது வந்து இந்த மேட்டரை சொன்னார் அப்படின்னு நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்க. இந்த ப்ரோக்ராம் முடித்த உடனே, ஃபஸ்ட்டு சிட்டிங் முடித்த உடனே வெளியே போன உடனே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்ட உடனே அவர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட வந்து பல விதமான பிரச்சனை பேசியிருக்கோம். இறந்த ஆட்டுடைய தோலை வந்து நம்ம வாங்கலாமாங்கிற மாதிரி தான் பேசியிருக்கோம். ஆனால் இந்த மேட்டர் நான் அவர்கிட்ட பேசுனதே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து ஃபோனில் நம்மகிட்ட சொன்னார். இது என்னங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லிடுங்க. அப்புறம் என்னுடைய கேள்விக்கு வந்துடுறேன் சார். உங்கள் கேள்வி தான். அவ்வளோதானா? அவ்வளோதான். உட்காந்துட வேண்டியதான். அதாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்வதை விட ப்ரூஃப் பண்ணுவது தான் இதுக்குரிய பதில். அவர் சொன்னார் என்பதற்கு நேரடியாக 4 விட்னஸுகள் முன்னிலையில் பேர்ணாம்பட்டில் வைத்து நீங்கள் என்னிடத்தில் கடித தொடர்பு கொள்ளுங்கள், நான் சொல்லுகிற அந்த தேதியில் நீங்களும் வாருங்கள், கூட்டிக்கிட்டு போகிறேன், ஒரு சபையில் வைத்து சொன்னார். சொன்ன சாட்சி 2 பேர் பேரோடு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நிறைய பேரில் சொன்னார். இந்த 2 பேர் எனக்கு மனசில் இன்றைக்கும் தெளிவாக, குறிப்பாக அன்வர் பாய்லாம் அதில் இருந்தார். நானும் அன்வர் பாய்கிட்ட உறுதி பண்ணி கேட்டுக்கொண்டு தான் என்ன செஞ்சுருக்கிறேன், அதை சொல்லி இருக்கிறேன். அதை நான் நிரூபித்து காட்டுவேன். அதுக்கு பதில் என்னன்னு கேட்டால் அவர் நிறைய மறுக்கிறார். இதை மட்டும் மறுக்கலை. அவர் நிறைய இந்த உணர்வு ஆரம்பிக்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது கூட அவர் நிறைய விஷயங்களை மறுத்து, நான் உணர்வு பத்திரிகையில் கூட அவரை பற்றி எழுதியிருக்கிறேன். அது நிறைய மறுக்கிறார். அது வந்து அது நம்ம பாயிண்ட் கிடையாது. சாட்சியங்கள் தான் முக்கியம். நான் சொன்னார் என்பதற்கு 4 சாட்சியம் முன்னாடி இவர் தான் அதை முதல்ல கிளப்புனார் என்பதை நான் நிரூபிக்கிறேன். அதான் பதில். அதுக்கு பேர்ணாம்பட்டுக்கு அந்த ஊரில் வச்சா நிரூபிக்கிறேன். அங்கே தான் சாட்சி இருக்கிறாங்க. பேர்ணாம்பட்டுக்கு நான் போயிருக்கும் பொழுது பேர்ணாம்பட்டு மக்கள் மத்தியில் வச்சு தான் அவர் சொன்னார். அதை பேர்ணாம்பட்டு மக்கள் மத்தியில் வச்சு நான் நிரூபிக்கிறேன். நீங்கள் அவர்கிட்டையும் கேட்டு சரியான்னு கேட்டு சொல்லுங்கள். கடிதம் எழுதுங்க எனக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையத் ஹமீத். நான் கடலூரை சேர்ந்தவன். அண்ணன் நூர் முகமது பாய்க்கு. லா வக்தலகு ஹைரகு என்ற வரியில் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் தவறாக அர்த்தம் செய்துள்ளீர்கள் என்று பிஜே சொன்னார்கள். நீங்கள் என்ன அர்த்தம் வைக்கிறீர்கள்? லா வக்தலகு என்பதற்கு ஹைரகு மட்டும் அர்த்தம் செய்ய வேண்டும். தவறை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா வக்தலகு என்பதில் மொழிபெயர்த்ததில் தவறு இருக்கிறதாக சகோதரர் பிஜே அவர்கள், பி சீலாமிதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்களே, அந்த லா வக்தலகு என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லா வக்தலகு என்பதில் அதற்குரிய நேரம், அதாவது ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நேரம் அது அல்லாத வேறு நேரம் இல்லை. அது எப்படி மொழிபெயர்த்திருக்கிறேன் என்பது இப்பொழுது எனக்கு சரியாக நினைவில்லை. அப்படி ஒருவேளை அது தவறாக இருக்குமேனால் மொழிபெயர்த்ததில் உள்ள தவறை ஒத்துக்கிறதுக்கு தப்பு இல்லை. மொழிபெயர்த்ததில் உள்ள தவறை ஒத்துக்கிறதுனால தப்பு இல்லை. இதனால் அந்த கருத்தே தவறு என்று ஆகிவிடாது. அதாவது மொழிபெயர்ப்பில் உள்ள தவறின் காரணத்தினால அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து தவறு என்று ஆகிவிடாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மொழிபெயர்ப்பில் நீங்கள் தவறு செஞ்சுருக்கிறீங்க, அதனால் இமாம் ஷாஃபி சொன்னது தவறு என்ற முடிவுக்கு என்ன செய்ய முடியாது, இங்கே வராதிங்க. மொழிபெயர்த்ததில் உள்ள தவறு என்பதனால் அந்த கருத்து தவறு என்று ஆகிவிடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் ஹபீப் ரஹ்மான், கோயம்புத்தூர்லேருந்து வருகிறேன். நான் நூர் முகமது அவர்களிடம் கேள்வி கேட்கின்றேன். கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டியதில்லை என்பது டிஎன்டிஜேவினுடைய நிலைப்பாடு. நூர் முகமதாகிய உங்களுடைய நிலைப்பாடு கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய நிலைப்பாடு. கொடுத்த பொருளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அபுதாபிலிருந்து ஒரு ஹதீஸை நீங்கள் ஆதாரமாக காட்டினீர்கள்.
அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் குறை இருப்பது என்பதாக வந்து நேற்று வந்து அதிகமான நேரத்தை வந்து அது வீண் ஆகிருச்சு. இது இல்லாமல் கொடுத்த பொருளுக்கே கொடுக்கலாம் என்பதாக அறிவிப்பாளர் வரிசையில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சரியான ஹதீஸுகள் உங்களிடம் இருந்தால் அதை எடுத்து சமர்ப்பிக்குமாறு அன்போடு உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, குறைபாடு இல்லாத ஹதீஸுகள் இருக்கு, அதாவது குறைபாடு உள்ள அறிவிப்பாளர்கள் இல்லாத ஒரு செய்தி இருக்குமே ஆனால் நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸுகளில் வந்திருக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் குறைபாடு இருக்கிறது என்று நாம் ஒத்துக்கொள்ளலை. குறைபாடு இருக்குன்னு ஒத்துக்கொண்டால் தானங்க குறைபாடு உள்ள அறிவிப்பாளர்களை நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லலாம். எப்போ சர்ச்சை என்ன அப்படின்னு கேட்டால், நேற்று நடந்த முழு சர்ச்சை அந்த குறிப்பிட்ட நேரம் யாருக்கு சரியாக விளங்கியிருக்காது. சகோதரர் பிஜே அவர்களுக்கு தான் அது தெளிவாக விளங்கினதுனால அந்த சர்ச்சையில் உள்ள அந்த மனமாற்றத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அறிவிப்பாளர்கள் உள்ள குறைபாடுன்னு சொல்கிறாங்களே, இது குறைபாடு அல்லன்னு சொல்வதான் நமது வாதம். குறைபாடு என்று சொல்லிக்கொண்டு அதை நாங்கள் வச்சிட்டோம்னு சொன்னால் அது ஏற்புடைய வாதம் இல்லை. குறைபாடு ஒத்துக்கிட்டால் நான் எங்கே அதை வைக்கிறேன்? குறைபாடு உள்ள அறிவிப்பாளர்களை தொடரை கொண்டது என்று நான் ஒத்துக்கொண்டிருந்தால், அல்லது இந்த ஹதீஸுக்களை அறிஞர்களும் ஒத்துக்கொண்டிருந்தால், இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இப்னு ஹஸ்ம் அவர்கள் கூட ஏற்றுக்கொண்டிருந்தால் அதையே ஆதாரம் வைப்பான். தெளிவான விஷயமாச்சே. நானே குறை உள்ளான்னு நானே சொல்கிறேன், சொல்லிப்போட்டு அந்த ஹதீஸை நான் வைப்பேனா? எனது நிலைப்பாடு என்ன? நீங்கள் 1000 குறைகளை சொல்லலாம், எதில் குறை சொல்லாமல் இருக்கின்றார்கள்? கொஞ்சம் யோசனை செய்து பாருங்க. எந்த ஹதீஸிலாவது குறை சொல்லாமல் இருக்கிறாங்களா? குறை என்று நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், குறை என்ற அடிப்படையில் எல்லாத்தையும் சின்ன சொல்லப்பட்ட குறைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு ஹதீஸுகளை ஆய்வு செய்வதாக இருந்தால் எஞ்சி நிற்பது கொஞ்சம் ஹதீஸுகள் தான் இருக்கும். குறை என்பது அது குறையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தள்ளப்பட வேண்டிய ஹதீஸா என்பதைத்தான் நாம் முடிவு செய்யணும். இப்போ ஆசிம் சம்பந்தமாக குறை சொல்லப்பட்டதை இந்த குறையை குறை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதுதான் நமது வாதம். ஜரீர் இப்னு ஹாசிம் சம்பந்தமாக குறை சொல்லப்படுகிறத இந்த குறையை குறை என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதுதான் வாதம். ஜரீரை பற்றி சொல்லுகின்ற பொழுது கடைசியில் ஒரு வாதத்தையும் சொன்னாங்க. கோளாறு ஜரீர் இடத்தும் இல்லை, சுலைமான் இப்னு தாவூது தான் இந்த குறையை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அவர்களே குறை இருக்குன்னு சொல்லிவிட்டு குறை அங்கே இல்லை இங்கே வந்திருக்குண்டு. அப்போ குறை என்பது அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது என்று குறை ஒருத்தர் பற்றி ஒருத்தர் சொல்லி கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்போ யார் இப்போ என்னை அவர்கள் குறை சொல்கிறார்கள், அவர்களை நான் குறை சொல்கிறேன். குறை பரஸ்பரம் எல்லா இடத்திலும் சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட குறையெல்லாம் நிரூபிக்கப்பட்ட குறையாக ஆக முடியுமா? நாம் என்ன கேட்குறோம் அப்படின்னாட்டா, நிரூபிக்கப்பட்ட குறையாக இருக்குமே ஆனால் அதை வச்சு வாதிச்சா நீங்கள் கேட்கலாம். குறைகளே இல்லாத அறிவிப்பாளர் தொடரை கொண்ட ஹதீஸ் நீங்கள் குறையே இல்லாததான் நான் சொன்னேன். எங்கே குறை இருக்குது? குறை இருக்குதுன்னு சொன்னால் மற்ற அவருடைய அறிவிப்பெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா? குறை இருக்குதுன்னு நீங்கள் ஒத்துக்கொண்டா அது மற்றதை ஒத்துக்கிற முடியுமா? எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் தான். ஏன்னா ரதியுல் ஹிஃபுதுன்னு சொன்னால், ஃபாஹிஷுல் ஹத்தவுன்னு சொன்னால், பாத்திலான ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவர் என்று சொன்னால், இந்த அளவுகோல் ஹதீஸை அறிவிப்பது மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அலியின் கூற்றாக அறிவிக்கும் போது எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டு இருக்கிறது? அதை நம்ம தெளிவுபடுத்தணுமா இல்லையா? அதாவது பாத்திலான செய்திகளை சொல்லக்கூடியவர், அதனால் இவர் ரசூல்லா சொன்னால் ஏற்றுக்கிற கூடாது, அலி அவர்கள் சொன்னதாக இருந்தால் ஏற்றுக்கிறணும், எந்த உசூலில் இருக்குது? எந்த அடிப்படையில்? எல்லாம் ஒரே அளவுகள் தான். பாத்திலான செய்தியை சொல்லக்கூடியவராக இருந்தால், மனன சக்தி குன்றியவர் என்று இருந்தால், இது ரசூல்லா சொன்னதாக சொன்னாலும் ஏற்றுக்கிற கூடாது, அலி சொன்னதாக சொன்னாலும் இருந்தாலும் ஏற்றுக்கிற கூடாது. அப்போ குறை என்பது நாம் குறை உள்ளவர்னு சொல்லலை, இந்த குறையை நாம் ஒப்புக்கொண்டால் இது போன்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. எனவே இந்த குறை அவர் மீது தவறாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இது வந்து அறிவிப்பாளர் விஷயத்தில் பல குறைகளை பலரும் சொல்லியிருப்பாங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மற்ற அறிஞர்களும் அதற்கு விளக்கம் கொடுத்து தகுந்த காரணத்தையும் சொல்லியிருப்பார்கள். ஆசிமின் மீது எழுப்பப்பட்ட இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன காரணம் என்பதை யார் இப்னு ஹஜர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்கிறார். என்ன எடுத்து சொல்கிறாரு? அலி அவர்கள் மீது, அலியினுடைய தோழர்கள் அதாவது மாணவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய வெறுப்புணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால தான் இந்த செய்தியை அவர்கள் சொல்லுகிறாரே தவிர இதற்கு தகுந்த ஆதாரத்தை எடுத்து வைக்கக்குள்ள அவர்
காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் சொல்கின்ற அந்த ஆதாரம் கூட காரணம் கூட என்ன இல்லை, சரியானதாக இல்லை. இவர் சொல்லிவிட்டதை அடிப்படையாக கொண்டு சிலர் சொல்லியிருக்கிறார்கள், இந்த வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இப்னு ஹஜ்ரே தீர்ப்பு வழங்குறாருங்க. நானா தீர்ப்பு வழங்குறேன்? ஆசிம் என்பவர் எனக்கு சொந்தக்காரரா, அவர் நல்லவர்னு சொல்லி நான் நிலைநிறுத்தேன். ஜக்காத்தை கொடுக்கணும்னு சொல்லி நாம் சொல்கிறேனே, நானும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றீர்கள். பலரும் கொடுக்க சொல்லுகின்ற பொழுதுதான் வெறுப்பு அதிகமாக, என்ன காசு கொடுக்க சொல்லி கொண்டே இருக்கிறானே, இவனுக்கு வேற வேலையில்லை என்று என் மீது வெறுப்பு அதிகமாக. அந்த நிலையிலும் நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேனே, ஏன் மன இச்சையை பின்பற்றி சொல்கின்றனா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இறை தூதர் சொன்ன செய்தியை உங்களுக்கு சொல்கின்றேனா? ஒரு விஷயத்தை நாம் முடிவு செய்வதாக இருந்தால் எப்படி முடிவு செய்யணும்? அறிவிப்பாளர் குறை சொல்லப்பட்டது. இங்கே ஜரீரை பற்றி ஒரு குறை இருக்குது, ஜரீரை பற்றி குறை சொன்னார்கள், இவருக்கு இந்த இஸ்னாதர் அந்த இஸ்னாதர் கலந்து விட்டார் என்றெல்லாம். அந்த குறையும் கூட இல்லை என்பதை நாம் என்ன செய்தோம், இன்றைக்கி தெளிவுபடுத்தினோம். அந்த குறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று. அதே போன்று சுலைமானை பற்றியும் குறை அந்த தொடர் வந்ததுனால இன்றைக்கி சொன்னோம். அந்த தொடர் வந்ததுனால ஏன்டா நம்ம எதுக்காக வேண்டி கடைசி வரைக்கும் நம்ம சொல்லாமல் இருந்திருக்கிறோம் அப்படின்னாட்டா, ஆசிமை பற்றியும் முதல்ல முடிவாகலை. உங்களுக்கு தெரியும் 3.5 மணி நேரத்துக்கு மேலாக ஆசிமுடைய நிலைப்பாடு என்ன, அதில் இன்னும் தெளிவான நிலைப்பாடு அவங்களிடத்தில் வரலை. சரியா? எனவே ஹதீஸுக்களை அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த முடிவுக்கு அறிஞர் நம்ம ஒப்பந்தத்தில் எப்படி முடிவு செய்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டால், ஹதீஸுக்களையில் அந்த அறிவிப்பாளர்களை எடை போடுவதற்கு தவிர மற்ற எந்த அறிஞரும் குற்றம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹதீஸுக்களை அறிஞர்களின் தரத்தை முடிவு செய்வதற்கு யாருடைய கூற்று அளவுகோல் எடுத்துக்கிறேன்னா, ஹதீஸுக்களை அறிஞர்களுடைய கூற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது காரணகாரியத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விளக்கி இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரருக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன், குறைவுடைய அறிவிப்பாளர்கள் இடம்பெற்றிருக்கும் அறிவிப்பைத்தான் நிலைநிறுத்தி இருக்கிறோம் என்ற அந்த வாதமே தவறானது. நம்ம அந்த நிலைக்கே போகலை. அறிவிப்பாளர் குறை சொல்லப்பட, அதாவது குறை என்று ஏற்றுக்கொள்ள முடியாத அறிவிப்பாளர், ஏன்னா பலரை பற்றி பல குறை சொன்னாலும் சொல்லப்பட்ட குறையெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிறைய ஹதீஸுகளை தள்ள வேண்டியிருக்கும். எனவே அந்த குறை சொல்லப்பட்டது சரிதானா, அந்த குறை ஏற்புடையது தானா, இது இவர் விஷயத்துக்கு பொருந்துமா, இது இவர் விஷயத்துக்கு பொருந்தாதா, இப்படி பார்க்க வேண்டும். இப்படி பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லலை. யாரு? இந்த ஹதீஸுக்களை ஜரஹு தஅதீல், அதாவது இந்த அறிவிப்பாளர்கள் பற்றி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். ஒருத்தரை நல்லவர் என்று சிலர் சொல்கிறாங்க, பலரும் நல்லவர்கள் என்று சொல்கிறார்கள். ஒருத்தர் இவர் தவறு என்று சொல்கிறார். இது எப்படி முடிவு செய்கிறது? அதற்கும் விதியை வகுத்து வைத்திருக்கிறார்கள். ஜரஹ், ஒருத்தரை பற்றி குறை தெளிவாக சொல்லப்படுமையானால், அதாவது இவர் குடிகாரராக இருக்கிறார், அல்லது இவர் இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார், இவர் இந்த மாதிரி ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவராக இருக்கிறார் என்று காரண காரியத்தோடு ஒருவரை குறை சொல்லப்பட்டிருக்குமேயானால், இந்த நிலையில் நல்லவர் என்று சொன்ன எந்த கூற்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஹதீஸுக்களினுடைய விதி. இவ்வாறு இல்லாமல் பல அறிஞர்களும் என்ன நல்லவர் என்று சொல்லும் பொழுது பொதுவாக பலவீனம் என்று சொல்லி ஒருவர் சொன்னால் மற்றவர்கள் கூற்றித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர இந்த குறை என்று என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதுதான் ஹதீஸுக்களுடைய விதி. இதில் நாம சொல்கிறோம், ஹதீஸுக்களின் விதியின் அடிப்படையில் தான் இவரை பற்றி ஆசிமை பற்றியும் ஜரீரை பற்றியும் சொல்லப்படக்கூடிய இந்த குற்றச்சாட்டு இந்த அடிப்படையில் எடுபடாது என்று நான் சொல்லலை. இப்னு ஹஸ்மே அந்த செய்தியை தான் சொல்லியிருக்கிறார். இப்னு ஹஸ்ம் அவர்களே அந்த செய்தியை தான் சொல்லியிருக்கிறார். இப்னு ஹஜர் அவர்களும் கூட அந்த செய்தியை சொல்லித்தான் மௌகூஃப் சரி என்று சொல்கிறார். ஆசிம் மூலமாக வந்த செய்தி மௌகூஃப் சரி என்று சொல்வதற்கும் இவர் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு சரியில்லை என்ற அடிப்படையில் தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். எனவே நாம் வைத்திருக்கக்கூடிய இந்த ஹதீஸில் அறிவிப்பாளர்கள் குறை கூறப்பட்ட அறிவிப்பாளர்கள், குறை நிரூபிக்கப்பட்ட அறிவிப்பாளர்கள், அதை வச்சு நம்ம என்ன செய்ய முடியல. குறைகள் நிரூபிக்கப்படாத அறிவிப்பாளர்களை கொன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸைத்தான் நாம் எடுத்து வைத்து வருடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை, திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற கருத்தை ஐயத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபித்திருக்கிறோம். இது அல்லாமல் கூடுதலாக அபூதாபுதில் வந்திருக்கக்கூடிய இன்னொரு செய்தியும் வருடம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அதிலும் குறை நிரூபிக்கப்படாத அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சுலைமான். சகோதரர் நூர் முகமது அவர்களுக்கு என்னுடைய கேள்வி. அதாவது எனக்கு முன்னால் கேட்ட சகோதரர் கேட்ட கேள்வியுடைய தொடரான கேள்வி. நேற்றில் இருந்து ஒரு ஹதீஸை வருடா வருடம் கொடுக்கப்பட்ட பொருளுக்கு திரும்ப திரும்ப ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் தரப்பில் அபூதாவில் இடம்பெற்ற அந்த ஹதீஸை ஆதாரமாக காட்டினீங்க. இந்த ஹதீஸில் 2 கோணத்தில் உங்களுக்கிடையில் விவாதம் நடந்தது. ஒன்று, அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் சரியில்லை என்று பிஜே அவர்களும், அதே ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் சரி என்று நீங்களும் உங்களுடைய வாதத்தை வச்சிங்க. அதே போன்ற அந்த ஹதீஸில் அந்த அர்த்தமே இல்லை என்று பிஜே அவர்களும், அந்த ஹதீஸில் வருடா வருடம் கொடுக்கப்பட்ட பொருளுக்கே திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும் என்ற வாதத்தை நீங்களும் வைக்கிறீங்க. இந்த ரெண்டையும் விட்டுட்டு இந்த வாதத்தை எல்லாம் விட்டுட்டு எல்லாருமே மஷூரான அல்லது முத்தவாத்திரான அல்லது அது கூட வேண்டாம், மஷூர்னா எல்லா சஹாபாக்களும் அறிவிக்கக்கூடிய முத்தவாத்திரான அந்த மாதிரி அந்த இது கூட வேண்டாம், ஒரு நபி தோழர் குறை சொல்லப்படாத அறிவிப்பாளருடைய வரிசையில் இதே அர்த்தத்தில், எந்த அர்த்தத்தில், கொடுக்கப்பட்ட பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்க வேண்டும், அதுவும் வருடா வருடம் கொடுக்க வேண்டும் என்ற இந்த அர்த்தத்தில் இந்த ஹதீஸ்களை விட்டுட்டு உங்கள் வாதப்படி வேண்டுமானால் அது சரியான ஹதீஸாக இருக்கலாம், அது உங்கள் வாதத்துக்கு, பிஜே வாதத்துக்கு அது சரியில்லைங்கிறாரு. இந்த 2 வாதத்தையும் நீங்கள் விட்டுட்டு 3வது ஒரு ஹதீஸை நீங்கள் நிலைநாட்டினால் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாருமே ஏற்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன் வெளிவந்துவிட்டது 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.